மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். என்னை இறைவன் நன்றாக படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு எனும் திருமூலரின் வாக்கினை மனதிலே நினைத்து, முதாகரத்த மோதகம் சதாபிமுக்தி சாதகம் கலாதரா வதம்சகம் விலாசிலோக ரட்சகம் அநாயக நாயகம் விநாசிதே பதைத்தியகம் நதாசு பாசு நாசகம் நவாவிதம் விநாயகம். வாக்குண்டாம் நல்ல வனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் நீதி நுழங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் நமக்கு. விநாயக பெருமானை தொழுதால் எந்த காரியங்களும் சித்தி பெறும் என்பது எங்களுடைய வழக்கம். எனவே எல்லா காரியங்களுக்கும் முதற்கடவுளாக பார்க்கப்படக்கூடிய விநாயக பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்தவனாக, ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றி ஈசருடன் ஞானமொழி பேச முகம் ஒன்றி கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றி குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றி மாறுபட சூழலை வதைத்த முகம் ஒன்றி வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றி ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே. விநாயக பெருமானின் தமையனாக, அழகு கடவுளாக, தமிழ் கடவுளாக போற்றப்படக்கூடிய முருகப்பெருமானை, அதுவும் இந்த திருவாரூர் மண்ணிலே பன்னெடும் காலமாக வீற்றிருந்து அடியவர்கள் குறை தீர்த்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவாரூர் முருகப்பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து, அமிழ்தனும் இனிதாய் அழகிய மொழியாய் எத்திக்கும் மணக்கும் எத்திக்கும் தமிழாய் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த மொழியாகிய அன்னை தமிழையும் வணங்கியவனாக என்னை இந்த உலகுக்கு தந்த அன்னை தந்தையையும் மனதிலே நினைத்து, எனக்கு குருவானவர்களையும் அதே போல இந்த ஆலயத்தினுடைய பிரதம குரு உற்சவகால குருமார் அனைவருடைய ஆசையோடு இந்த ஆலயத்தினுடைய பரிபாலன சபையினரையும் அன்பாக பணிந்து, இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பக்த அடியார்கள் அதே போல வருகை தர முடியவில்லை என்றாலும் வீடுகளில் இருந்தோ வீதிகளில் இருந்தோ இந்த சொற்பொழிவை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பக்த அடியார்களுக்கும் இந்த நேரத்தில் இனிய இரவு நேர வணக்கத்தோடு இன்றைய சொற்பொழிவினை தொடர்கிறோம். முருக வழிபாட்டின் அம்சங்களில் புதைந்திருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்களை சொல்லக்கூடிய விதமாக இன்றைய சொற்பொழிவு நகர காத்திருக்கிறது. உண்மையில் எங்களுடைய மதம்தான் மிகவும் சுதந்திரமான ஒரு மதம். அந்த சுதந்திரத்தினாலோ என்னவோ, எங்களுடைய மதத்தில் கட்டுப்பாடுகள் இல்லாததாலோ என்னவோ, எங்களுடைய மதத்தில் இருக்கக்கூடிய பழமையான விஷயங்களை, அதில் இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்களை தேடி அறியாமலேயே நாங்கள் அந்த இடத்திலிருந்து, அந்த வழிபாட்டு முறைகளிலிருந்து ஒதுங்கி இருப்பது என்பது வேதனைக்குரிய விடயமாக இருக்கிறது. ஆலயத்திற்கு செல்கிறோம், பூசை வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம் என்பதை தாண்டி எங்கள் மதம் சார்ந்து, எங்கள் சமயம் சார்ந்து என்ன விடயத்தை நாங்கள் தெளிவாக கற்றுக்கொள்கிறோம் என்று கேட்டால் நிச்சயமாக நிறைய பேருடைய கருத்தாக இருப்பது, நாங்கள் ஆலயத்துக்கு போவது பூசைக்காக, ஆலயத்துக்கு செல்வது இறைவனை வழிபடுவதற்காக. எதற்காக இந்த சொற்பொழிவுகளை கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி பலருக்கும் இருக்கிறது. அதனால் தான் என்னவோ சில இடங்களில் நாங்கள் சென்று பேசத் தொடங்கியதும் புறமுதுகு காட்டி அமர்ந்திருப்பார்கள். சில இடங்களில் அவரவர் வேலைகளை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். நாங்கள் பேச வந்தது எங்களுக்காக என்ற நிலையில் பேசிக்கொண்டு செல்ல வேண்டிய நிலைமை இருக்கும். எல்லா மதங்களிலும் வழிபாடு என்று சொல்கின்ற போது அந்த வழிபாட்டிலே மிக முக்கியமாக இறை பிரார்த்தனைக்காக ஒதுக்கப்படுகின்ற நேரத்தை விட இந்த மதத்திலே இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்களை அவரவர் மதத்தின் சார்ந்தவர்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய விடயத்திற்காக அவர்கள் ஒதுக்குகின்ற நேரம் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் எங்கள் சமயத்தில் மட்டும் இந்த விடயத்தை கேட்க யாரும் இல்லை என்கின்ற நிலையில் இருக்கிறோம். எனவே எங்களுடைய சமயம் சார்ந்த தொன்மைகளையும் ஆழமான கருத்துக்களையும் அறியாத விடத்து எதிர்கால சந்ததி இந்த சமயத்தின் பால் கொண்டிருக்கக்கூடிய ஈர்ப்பும் பற்றும் மிக குறைவாக செல்லும். எனவே எதிர்காலத்தில் இந்த மதமாற்றம் என்கின்ற நோய் தொடர்ந்து பரவிக்கொண்டே இருக்கும். எனவே முருக வழிபாடு தொடர்பாக நாங்கள் ஆலயங்களுக்கு செல்கின்ற போது பெரும்பாலான முருக வழிபாடுகள் இந்த மலை சார்ந்த இடங்களில், முருகனுடைய ஆலயங்கள் மலை சார்ந்த இடங்களில் அமர்ந்திருப்பதை கண்டிருப்போம்.
கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த தமிழ் என்று சொல்கிறோம். அதுபோல அந்த தமிழ் தோன்றுகின்ற போதே இந்த தமிழ் கடவுளாக அறியப்படுகின்ற முருகப்பெருமானுடைய வழிபாடு இருந்திருக்கிறது. கல்லாக சொல்லப்படுவது அந்த மலைகள். மலைகளிலிருந்து வானிலையால் அழிதலுக்குட்பட்டு மண் தோன்றுவதற்கு முன்னரேயே அந்த முருக வழிபாடு அந்த இடங்களில் இருந்திருக்கிறது. அதனால் தான் குறிஞ்சி நில கடவுளாக இந்த முருகப்பெருமானை நாங்கள் வழிபட்டு வருகிறோம். தற்போது கதிர்காம கந்தனுடைய உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல உகந்தைமலை முருகன் ஆலயத்தினுடைய உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தாண்டாமலையில் முருகன் ஆலயத்தினுடைய உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது போல இன்னும் பல முருக ஆலயங்களிலே உற்சவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த உற்சவ காலங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை அந்த முருக வழிபாட்டை செய்வதாக இருந்தாலும் இந்த மலை சார்ந்த இடங்களில் வசித்த எங்களுடைய தமிழர்கள் மூத்த குடியினர் அன்று தொட்டு முருகனை வேல் வழிபாடாக செய்திருக்கிறார்கள். அந்த வேல் வழிபாட்டினூடாக பலதரப்பட்ட விஞ்ஞான ரீதியான ஆழமான கருத்துக்களை அவர்கள் அதனுள்ளே புதைத்து வைத்திருக்கிறார்கள். உண்மையில் இந்த வேல் என்பது எங்களுக்கு ஒரு ஆயுதமாக தெரியும். ஆனால் அந்த வேல் என்பது எங்களை காப்பதாக, எங்களை மனநிலையில் மாற்றுவதாக அமைவது என்பது நாங்கள் புரிந்து கொள்வது கிடையாது. இறைவனின் ஐந்தொழில்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல், இது அத்தனையும் இந்த வேல் மூலமாக செய்யப்படுகிறது. அந்த வேலினுடைய ஆழமான தத்துவரூபம் என்னவென்று சொல்லி தேடி பார்த்தால் இந்த ஐந்தொழில்களையும் இறைவன் எப்படி செய்கிறான் என்பதை அந்த வேல் உணர்த்துவதாக அமையும். உண்மையில் சூரபத்மனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் புறப்பட வேண்டும் என்று சிவபெருமான் பணிக்கின்ற போது அவருக்கு 11 வகையான ஆயுதங்களை சிவன் தன்னுடைய கரங்களில் இருந்து கொடுக்கிறார். 12வது ஆயுதமாக தன்னுடைய தாயான உமையம்மையிடம் இருந்து கிடைத்ததுதான் இந்த வேல். அறிவின் ஒளியாக பெரும் சுடராக திகழக்கூடிய இந்த வேல் வழிபாடு என்பது எங்களுடைய சமயம் சார்ந்து என்றும் நம்பப்படுகின்ற ஐதீகமாக இருக்கிறது. எங்களுக்கு துணையாக எப்போதும் ஆபத்தில் இருந்து காக்கக்கூடியதாக இருக்கும். இப்போது கதிர்காம பாத யாத்திரையில் செல்லக்கூடிய பக்தடியார்கள் பலரும் இந்த வேலை கையிலே சுமந்து கொண்டு செல்வார்கள். அந்த வேலை பூசித்து அவர்கள் வழிபாட்டு ரீதியாக கொண்டு செல்கின்ற போது அவர்களுக்கு அந்த வழிபாட்டிலே அல்லது அந்த பாத யாத்திரையிலே ஏற்படக்கூடிய தடைகள் அத்தனையும் நீங்கும் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது. எனவே அன்று தொட்டு இன்று வரையில் இருக்கக்கூடிய இந்த முருக வழிபாடு என்பது தற்காலத்தில் மருதி வந்திருக்கிறது. எனவே நாங்கள் ஆலயங்கள் தோறும் எங்களுடைய முருகப்பெருமானை கற்பக்கிரகங்களிலே நிறுத்தி அதனுடைய அருளாசியை பெறுவதற்காக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் என்கின்ற ஒரு கைங்கரியத்தை செய்கிறோம். இந்த பெருஞ்சாந்தி விஞ்ஞாபனம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யப்படுவதிலிருந்து அந்த ஆலயங்களிலே நடத்தப்படுகின்ற பூசை வழிபாடுகள் அத்தனையிலும் ஆழமான விஞ்ஞான ரீதியான அர்த்தங்கள் புதைந்திருக்கிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இறைவனை நாங்கள் கும்பாபிஷேகம் என்கின்ற கைங்கரியத்தினூடாக இந்த ஆலயம் என்கின்ற இந்த இடத்துக்கு, இந்த கட்டடத்துக்குள் அல்லது இந்த அமைப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதனை ஒரு நகைச்சுவையான வடிவிலே சிலர் சொல்வது வழக்கம். நாங்கள் எங்களுடைய உடலில் இருந்து எங்களுடைய ஆன்மாவை விடுவிப்பதற்காக வானிலே உயர்ந்து நிற்கக்கூடிய அல்லது எந்த ஒரு மாசும் எந்த ஒரு குறைபாடுமற்ற இந்த ஆகாயம் முழுவதும் பரம்பி இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை இந்த சிறை என்கின்ற ஆலயத்தினுள் சிறைப்படுத்துகிறோம். அது எதற்காக என்று கேட்டால் எங்களுடைய சுயநலத்துக்காக மனிதர்களாகிய நாங்கள் எங்களுடைய உடம்பில் இருந்து இந்த ஆன்மா என்ற கூட்டை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய இந்த உடம்பில் இருந்து ஆன்மாவை விடுவிக்க வேண்டும் என்ற அந்த சுயநலத்துக்காகவே இறைவனை இந்த ஆலயத்திற்குள் கொண்டு வருகிறோம். இப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டு வருகின்ற போது அதை நாங்கள் இறைவனிடம் சும்மா அழைத்தால் வந்துவிட மாட்டான். சாதாரண ஒரு வேலையை கொடுத்தாலே எங்களுடைய மனிதர்களுக்கே பல வேலைகள் இருக்கும் போது இறைவன் உடனே கூப்பிட்ட உடனே வந்துவிட மாட்டான். அதற்காக பல கிரியைகள் செய்யப்படும். ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை அடுத்தபடியாக நாங்கள் கொண்டு வருகின்ற இடமாக இந்த வளிமண்டலம் இருக்கிறது. அந்த வழியிலே வரக்கூடிய அந்த இறை சக்தியை மீண்டும் நாங்கள் அக்கினிக்குள்ளே கொண்டு வருவோம். இங்கு குருவார் வளர்க்கக்கூடிய யாகம் அல்லது ஹோமம் என்று சொல்லப்படுகின்ற அதிலே வளர்க்கப்படுகின்ற அக்கினியிலே நீங்கள் அந்த கும்பாபிஷேக தினத்தன்று உண்மையான உள்ளன்போடு காதலாகி கசிந்து உருகி கண்ணீர் மல்கி அந்த இறைவனை வேண்டும் என்ற போது எந்த ஆலயமாக இருக்கிறதோ அந்த ஆலயத்திலே மூலமூர்த்தியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானாக இருந்தால் அந்த முருகப்பெருமானுடைய உருவம் அந்த அக்கினியிலே தோன்றும்.
அப்படி கொண்டு வரப்படுகின்ற அந்த உருவத்தை இந்த மூல விக்கிரகத்தினுள்ளே உதவுகிறோம். அங்கே கருங்கல்லாலோ அல்லது ஐம்பொன்களாலோ உருவாக்கப்பட்ட அந்த சிலைகளினுள்ளே அந்த உரை சக்தி புதைந்து போயிருக்கிறது. ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக செலவு செய்யக்கூடிய நாங்கள் எத்தனை தூரம் செலவு செய்தாலும் இந்த ஆலயங்களில் இருக்கக்கூடிய கருவறை என்று சொல்லப்படுகின்ற மூலஸ்தானம் எப்போதுமே சிறியதாக ஒரு வாசல் கொண்டதாக அமைந்திருக்கும். இதற்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்னது போல வானிலே வியாபித்திருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை இந்த கர்ப்பகிரகத்தினுள்ளே நிறுத்திவிட்டால் அது எங்களுக்கு சேரக்கூடியதாக அந்த சக்தி எங்களை ஆட்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர அதை சிதைந்து போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் கர்ப்பகிரகத்தை எப்போதும் சிறியதாக வடிவமைத்திருக்கிறார்கள். அதனுள்ளே பெருமளவில் இருள் நிறைந்த பகுதியாக வைத்திருப்பார்கள். தாயினுடைய கருவறை எப்படி இருளாக சிறியதாக இருக்குமோ அதுபோல இந்த ஆலயங்களினுடைய கருவறையும் இருள் நிறைந்ததாக சிறியதாக இருக்கும். அங்கே தீபதூபங்கள் காட்டப்பட்டு ஐயாமார் திரையை விளக்குகின்ற போது நாங்கள் அரோகரா கோஷத்தோடு எங்களுடைய விழிகளை திறந்து அந்த இறைவனை நோக்குகின்ற போது அங்கே புதைந்திருக்கக்கூடிய அந்த இறை சக்தி எங்களை நோக்கி வருகிறது. அப்படி வரக்கூடிய அந்த இறை சக்தியை நாங்கள் முழுவதுமாக எங்களுடைய உடலில் பற்றி பிடித்து வைத்திருப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த ஆலயத்திற்குள் நுழைகின்ற போது இந்த கைகால்களை கழுவிக்கொண்டு தலையிலே நீர் தெளித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் கைகால்களை கழுவுதல் அல்லது தலையிலே நீர் தெளித்தல் என்று சொல்லி கேட்டால் நாங்கள் சொல்வது வழக்கமான விடயம். நாங்கள் இறைவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்கிறோம், எனவே தூய்மையாக செல்ல வேண்டும் என்பதற்காக அப்படி செய்கிறோம் என்று சொல்லுவோம். ஆனால் அதிலும் ஒரு விஞ்ஞான ரீதியான அர்த்தம் இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், நீரிலே மின்சாரம் கடத்தப்படும். தண்ணீரை தொட்ட கையால கரண்டம் தொட்டா கழிக்கும். அதுபோலதான் இந்த கால் பாதங்களிலும் உச்சம் தலை சிரசிலும் நனைக்கப்படுகின்ற அந்த ஈரழிப்பு அந்த இறை சக்தியை எங்களுடைய உடம்பினுள்ளே விரைவாக புகுத்துவதற்கு ஆதாரமாக இருக்கிறது. எனவே இந்த மூல விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியானது எங்களுடைய உடம்பினுள்ளே புகுகிறது. இதற்காகத்தான் பொதுவாக ஆலயங்களிலே சில பதாகைகள் வைத்திருப்பார்கள். ஆண்கள் மேலேயே கலர்ச்சி விட்டு வரவும். ஆலயத்துக்குள் வருகின்ற போது ஆண்கள் பொதுவாக இந்த உடம்பிலே ஷர்ட் அல்லது மேலங்கிகள் அணிந்து கொள்ளக்கூடாது என்பார்கள். காரணம், உடம்பினுள்ளே அந்த இறை சக்தியை புகுத்துவதற்காக. ஏற்கனவே சொன்னது போல பாதங்கள் தலைப்பகுதியினூடாக செல்வது போல உடம்பின் உள்ளும் உடம்பினுடைய சரீரத்தினுடைய பகுதிகளினூடாகவும் அந்த இறை சக்தி பெறும். அப்படியாக இருந்தால் பெண்களுக்கு எப்படி அந்த இறை சக்தி உள்ளே போகிறது என்று சொன்னால், நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்களூடாக அந்த இறை சக்தி உங்களுடைய உடம்பினுள்ளே அனுப்பப்படுகிறது. எனவே அந்த ஆபரணங்கள் இந்த தொழிலை உங்களுக்கு செய்கிறது. எனவே இப்படி நாங்கள் இறை சக்தியை பெற்றுக்கொண்டு அந்த இறை சக்தியினூடாக எங்களுடைய வாழ்வியலினுடைய இறைவனை அடைவதற்கான பயணத்திலே செல்கின்ற போது மிக முக்கியமாக அறம் செய்ய விரும்பு என்று சொல்லி சிறு வயதிலே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். அறம் செய்ய சொன்னதும் நாங்கள் தான். அதன் பிறகு எங்களுடைய பிள்ளைகளுக்கு சிலருக்கு வேலை முடித்து வரக்கூடிய தாயோ அல்லது தகப்பனோ சிற்றுண்டிகளை அல்லது இனிப்பு பண்டங்களை வாங்கி கொண்டு கொடுத்த பிறகு பக்கத்து வீட்டுக்கார பையன் வாரத்துக்கு முதல் நீ சாப்பிட்டு விடுவா என்று சொல்லி உள்ளே அனுப்புவதும் நாங்கள் தான். அறம் செய்ய சொன்னதும் நாங்கள், கொடுத்து உதவக்கூடாது என்று சொன்னதும் நாங்கள். எங்கள் வாழ்வில் மிக முக்கியமாக இந்த இந்து சமயத்தினுடைய தத்துவத்தில் அன்பும் அறமும் மிக முக்கியமானது. உயிர்களிடத்தில் எப்படி அன்பு செலுத்த வேண்டுமோ அதுபோல உயிர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அறம் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆலயத்திலே இறை சக்தியை பெற்றுவிட்டோம் என்பதற்காக எங்களுடைய முக்திகளை எங்களை அடைந்து விடாது. எனவே இறைவனுடைய பார்வையில் நாங்கள் எப்போதும் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மிக முக்கியமாக இந்த அறம் என்கின்ற போது பெருமளவில் நாங்கள் நினைப்பது பெரிய அளவில் பொன்னை கொடுத்து பொருளை கொடுத்து பிறரை வாழ வைப்பது மட்டும்தான் அறம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சிலர் அந்த கொடுப்பதற்காகவே போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து போட்டாதான் அது கொடுப்பதாக அமைந்து விடுவது சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எங்களிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவினால் அது அறம்தான். ஒருவேளை பசியோடு வரக்கூடிய ஒரு வேளைக்கு ஒரு பிடி கைப்பிடி உணவு கொடுத்தீர்களாக இருந்தால் அதை போல அறம் எதுவும் கிடையாது. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்று சொன்னார்கள். அப்படி நீங்கள் உணவு கொடுக்கக்கூடிய அந்த நிலை உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அதை கூட மிகப்பெரிய அறம் கிடையாது. நாங்கள் பெரிய அளவில் தேடி தேடி உழைத்து எங்களிடம் சொத்து சேர்ந்த பிறகுதான் நாங்கள் அறம் செய்வோம்
வேண்டும் என்கின்ற நிலையில் இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை முடிந்த பிறகும் நாங்கள் அந்த நிலைக்கு செல்ல மாட்டோம். காரணம், எங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி வரையில் நாங்கள் பணம் சேர்ப்பதிலும், புகழை சேர்ப்பதிலும், சொத்து சேர்ப்பதிலுமே எங்களுடைய கவனத்தை செலுத்திக் கொண்டிருப்போம். இருக்கின்ற போதே கொடுத்து வரக்கூடியவர்களாக மாற வேண்டும். இதற்காகத்தான் ஆலயங்கள் தோறும் அன்னதான மடங்கள் அமைக்கப்பட்டது. முன்னொரு காலத்திலே ஆலயங்கள் என்பது வெறுமனே வழிபாட்டு இடங்களாக இருந்திராமல் வழிகாட்டு இடங்களாக, அந்த ஊருக்கு முழுமையான வழிகாட்டக்கூடிய இடமாக, அந்த ஊரிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வழக்காடு மன்றமாக இருந்திருக்கிறது. அதே போல பசித்து வரக்கூடிய ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய அன்னதான கூடமாக, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடிய ஒரு உணவு வங்கியாக ஆலயங்கள் இருந்திருக்கிறது. அதே போல மிக முக்கியமாக மருத்துவத்துறை சார்ந்து பல விடயங்களை ஆலயங்கள் செய்திருக்கிறது. மிகச்சிறந்த மருத்துவ கூடங்களாக இருந்திருக்கிறது. இன்று வரையில் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ இந்த ஆலயங்களிலே மருத்துவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக நீங்கள் இந்த பூசை வேளைகளிலே அருந்தக்கூடிய தீர்த்தம், பூசை முடிந்ததும் குருமார் ஒரு தீர்த்தம் தருவார்கள். அது பெரும்பாலும் துளசி தீர்த்தமாக இருக்கும். எங்களுக்கு தெரிந்தது தண்ணி வந்தா அது பச்சை தண்ணி. தீர்த்தம் என்று சொன்னால் 5 வகையான பழங்களை கலந்து வரக்கூடிய அந்த பஞ்சாமிரம் மட்டும்தான் தீர்த்தம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு தரக்கூடிய அந்த துளசி தீர்த்தம் அது மிகப்பெரிய அருமருந்து. பொதுவாக ஆலயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பிடத்தை பார்த்தீர்களாக இருந்தால் அந்த இடங்கள் பெருமளவில் ஒரு இயற்கையான எளிமையாக இருக்கும். அதிலும் மரங்களுக்கு கீழே அந்த விக்கிரகங்கள் அமைந்திருக்கும். வேப்பமரமாகவோ அரச மரமாகவோ இப்படியான மரங்களுக்கு கீழே அமைந்திருக்கும். வேப்ப மரம் எப்போதுமே பிராணவாயு என்று சொல்லப்படுகின்ற ஆக்சிஜன் வாயுவை வெளிவிடக்கூடியது. பெருமளவில் நாங்கள் முன்னரெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், இந்த இரவு நேரங்களில் புளிய மரத்துக்கு கீழே படுத்தவர்கள் இறந்து விட்டார்கள், பேய் அடித்து விட்டதை எல்லாம் கதை சொல்வார்கள். நாங்கள் அதை கேட்டவுடனே உண்மையாக இருக்கும் என்று நம்புவோம். காரணம், அவர்களுடைய வாயினால் ஊடி வலிப்பது போல அல்லது ரத்தம் கட்டியது போல எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த புளிய மரம் இரவு நேரத்தில் அதிகளவான கார்பன் ஆக்சைடு என்று சொல்லப்படுகின்ற நச்சு வாயுவை வெளியிடுவதன் காரணமாக சுவாசத்திலே ஆக்சிஜனை உள்ளெடுப்பதற்கு பதிலாக இந்த கார்பன் ஆக்சைடு வாயுவை உள்ளெடுப்பதனால் அவர்கள் மூச்சு திணறியில் உயிரிழக்கிறார்கள். இதுதான் அங்கே நடக்கக்கூடிய உண்மையான முடிவு. ஆனால் இந்த வேப்ப மரம், அரச மரம் போன்றன, அதே போல துளசி போன்றவை எப்போதும் ஆக்சிஜன் வாயுவை வெளிவிடக்கூடியதாக இருப்பதன் காரணமாக அந்த ஆலய வளாகத்தை நாங்கள் சுற்றி வருகின்ற பொழுது எங்களுக்கு மிக முக்கியமாக 2 விடயங்கள் நடந்திருக்கிறது. ஒன்று, தூய்மையான பிராண வாயு சுவாசத்துக்கு கிடைக்கிறது. அடுத்தது, எங்களுடைய பாதங்களிலே இருக்கக்கூடிய அக்குபஞ்சர் புள்ளிகள் என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய நரம்பு முடிச்சுக்களை தூண்டக்கூடிய அந்த புள்ளிகள் இந்த ஆலய உள்ளீதிகளில் இருக்கக்கூடிய சிறுமணல், பெருமணல் என்பவற்றால் தூண்டப்பட்டு அவை சரியாக இயங்க வைக்கப்படுவது. இதற்காக இரத்த ஓட்டம் எங்களுடைய உடல் முழுவதும் சீராக நடந்து வருகிறது. எனவே இரத்த ஓட்டம் ஒரு மனிதனுக்கு சீராக நடக்கிறது என்று சொன்னால் அவன் நோயற்றவனாக இருப்பான், ஆயுள் கூடியவனாக இருப்பான், ஆரோக்கியம் உள்ளவனாக இருப்பான். எனவே அன்றிலிருந்து எங்களுடைய முன்னோர்கள் இந்த உள்நீதியிலே இறைவனை சுற்றி வரக்கூடிய அந்த விடயத்தில் விஞ்ஞானத்தை புதைத்து வைத்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் 1 முறையோ 3 முறையோ 5 முறையோ 7 முறையோ எங்களுடைய உடலுக்கு ஏற்றாற்போல் இறைவனை சுற்றி வருகின்ற போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சக்தியினுடைய அளவும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். இதனை சொல்லக்கூடிய விதமாகத்தான் தற்காலத்திலே கூட தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கதிர்காம பாத யாத்திரை போன்ற விடயங்கள் இருக்கிறது. இலங்கையிலே, ஈழத்திலே மிக நீளமான பாத யாத்திரையாக கருதப்படக்கூடிய இந்த கதிர்காம கந்தனினுடைய பாத யாத்திரை போல தற்காலத்தில் நாங்கள் எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கும், ஏன் அண்மையில் இருக்கக்கூடிய மன்னூர் முருகன் ஆலயத்துக்கும் கூட பாத யாத்திரையாக செல்ல ஆரம்பித்திருக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய விஞ்ஞான ரீதியான ஆழமான கருத்துக்களை நாங்கள் தெரிந்து கொண்டோமோ இல்லையோ, ஆனால் அதனை செய்து கொண்டிருக்கிறோம். காரணம், எங்களுக்கு முன்னோர்கள் விட்டு சென்ற வழி ஏதோ ஒரு விதத்தில் நல்லதாக இருக்கும் என்ற நம்பிக்கையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆழமான விடயங்களை தேடி பிடித்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற போதுதான் எதிர்காலத்தில் அவர்களும் இந்த பக்தி முறையில் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். காரணம், முன்னொரு காலத்திலே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் நாங்கள் பெற்றோர்கள் ஏதாவது சொன்னால் ஏன், எதற்காக என்ற கேள்வி கேட்காமலே எங்களுடைய
செய்ய சொன்னதை செய்யும். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்தவரையில் நாங்கள் சொல்லக்கூடிய விடயத்தை நான் ஏன் செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களிடமே கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய அது பெரிய தனம் அல்ல, அவர்களுடைய முன்னறிவு கூடியிருக்கிறது. எனவே அவர்கள் பகுத்தறிந்து ஆய்ந்து அறிந்து அதன் பிறகுதான் அதனை அவர்களுடைய வாழ்க்கையிலே நெறிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே அதற்காக நீங்கள் இந்த வழிபாட்டு முறைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை தெரிந்து அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற போதுதான் அவர்கள் எதிர்காலத்தில் இந்த வழிபாட்டு முறைகளிலே மிக முக்கியமான விடயங்களை என்றும் மறந்து விடாமல் தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள். மிக முக்கியமாக எங்களுடைய புராணங்கள் இதிகாசங்களில் இருக்கக்கூடிய விடயங்களை தாண்டி சமூகம் சார்ந்து நாங்கள் வளப்படுவதற்கும் சமூகம் சார்ந்து நாங்கள் ஒழுக்க சீலர்களாக வாழ்வதற்கும் இந்த இறை வழிபாடுகளும் ஆலய வழிபாடுகளும் மிக முக்கியமான வித்தினை விட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் அதனை சரியாக கடைபிடிக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்விதான் மிக ஒரு அதற்கு பதிலில்லாத ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. கும்பாபிஷேக காலத்திலே நூற்றுக்கணக்கான பக்த அடியார்கள் ஆலயம் சூழ்ந்திருப்பார்கள். அப்போது நடக்கக்கூடிய அந்த பூசை வழிபாடுகள் எல்லாம் கலந்து கொள்வார்கள். ஆனால் கொஞ்ச காலம் போனதுக்கு பிறகு அந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்த அடியார்களின் எண்ணிக்கை குறைகிறது. இதிலே இரண்டு விடயங்கள். ஒன்று, ஒரு கும்பாபிஷேகத்தை கண்ணால் பார்ப்பது 12 வருடங்களாக நீங்கள் காணாத பூசைகளை எல்லாம் காண்பதற்கு சமன் என்று சொல்வார்கள். அதனை எங்களுடைய பக்த அடியார்கள் எப்படி புரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த முறை கும்பாபிஷேகத்தை பார்த்துவிட்டால் நாங்கள் இனி வருகின்ற அடுத்த வருகின்ற கும்பாபிஷேகம் வரைக்கும் ஆலயத்துக்கு போக தேவையில்லை என்கின்ற நிலையில் சிலர் வெள்ளிக்கிழமையிலும் இல்லை, வேறு பூசை நேரங்களிலும் இல்லை, இந்த ஆலயத்துக்கு சென்று தரிசிப்பதற்கு தவறிவிடுகிறார்கள். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னது உங்களுடைய முன்னோர்கள் தான். இறைவன் ஊரிலும் இருப்பான் துறவிலும் இருப்பான் என்று சொன்னது உங்களுடைய முன்னோர்கள் தான். ஆனால் நாங்கள் வீட்டிலே இருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டு வழிபாடுகளை செய்தாலும் அந்த இறைவனுடைய சக்தி எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஆலயத்திற்கு வந்து அந்த வழிபாடுகளை செய்கின்ற போதுதான் அது பரிபூரணமாக எங்களுக்கு கிடைக்கும். எனவே முழுமையான இறை சக்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் இந்த இறை வழிபாட்டை தொடர வேண்டும். இந்த இறை வழிபாட்டை தொடர்கின்ற பொழுது மிக முக்கியமாக நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டியது. இப்போது இந்த ஆலயத்தை சுற்றி ஓடி தெரியக்கூடிய பிள்ளைகள் குழந்தைகளுக்கு நாங்கள் விளையாட விட்டு விடுவோம் என்று சொல்லி சில வேளைகளில் நாங்கள் நினைத்துக் கொண்டு வளர்க்கிறோம். மற்றவர்களை திருத்தலாம், குழந்தைகள் தானே விளையாடட்டும் என்று சொல்லி ஆலயங்களில் நினைத்துக் கொள்கிறோம். இளமையின் கல்வி சிலையில் எழுந்து எல்லா மதங்களிலும் எல்லா சமயங்களிலும் சிறு வயதிலிருந்து அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நெறிப்படுத்தக்கூடிய இடமாக அவர்களுடைய வழிபாட்டு இடங்கள் இருக்கிறது. எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அழைத்து வருகின்ற போது அவர்களை வேட்டி அணிவித்து இந்த ஆலயத்திற்கு அழைத்து வர சிறு வயதிலிருந்து பழக்கீர்களாக இருந்தால் பெரியவர் ஆனந்தத்துக்கு பிறகு நீங்கள் அவர்களிடம் கத்தி குடைய வேண்டிய தேவையில்லை, வேட்டி கட்டி ஆலயத்துக்கு போட சொல்ல வேண்டிய தேவையில்லை, அவர்களாகவே பழகிக் கொள்வார்கள். அதுபோலதான் ஆலயத்தில் வந்தால் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதனை நாங்கள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு சொல்லுவோம். சின்ன வயசுல ஓடியாடி விளையாடத்தான் இருந்தால் கண்டிப்பாக அந்த நிலைமை மாறாது. வளர்ந்த பின்னரும் அவர்கள் மதலுக்கு வெளியே நின்று இங்கு நடக்கக்கூடியவற்றை கேளிக்கை பார்ப்பவர்களாக இருப்பார்கள் தவிர இந்த இறை வழிபாட்டின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக மாறுவது கடினம். எனவே நீங்கள் அழைத்து வருகின்ற சிறுபராயத்தில் இருந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை இந்த வழிபாட்டிலே ஈடுபடுத்துவீர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கை ஒளிமயமானதாக மாறும். ஒழுக்க சீலர்களாக அவர்கள் மாறுவார்கள். ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடிய இடங்களாக 3 இடங்கள் இருக்கிறது. ஒன்று வித்தியாலயங்கள் என்று சொல்லப்படுகின்ற பாடசாலைகள், அடுத்தது ஆலயங்கள், அடுத்தது அறநடை பாடசாலைகள். இந்த 3லும் ஒழுக்கம் கற்பிக்கப்படும். அதிலும் அறம் சார்ந்த ஒழுக்கம் கற்பிக்கப்படுகின்ற இடம் என்று சொல்லி கேட்டால் அது ஆலயமும் அறநடை பாடசாலைகளும் தான். இன்று அதிகளவான வீடுகளிலே ஸ்கூட்டி இருக்கிறது. அந்த ஸ்கூட்டி இந்த பிள்ளைகளை சரியான நேரத்திற்கு வகுப்பிற்கு கொண்டு செல்வதற்கு பயன்படுகிறது. அதற்காக கேட்டு கண்டுபிடித்தலாம் வாங்குறவங்க எல்லாம் இருப்பீங்க. ஆனால் அந்த ஸ்கூட்டி உங்களுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலே அவர்கள் உயர்தரம் கற்கும் வரையில், புலமைப்பரிசலில் இருந்து அவர்களுடைய உயர்தர பரீட்சை வரையில் அவர்களுக்கு பயன்படுகிறது. அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் என்றாவது ஒரு நாள் அது அறநடை பாடசாலை வரையில் சென்றிருக்கிறதா என்று கேட்டால் நிறைய பேர் இல்லை. காரணம், அறநடை பாட
பாடசாலை என்பது விரும்பினால் செல்லட்டும் பிள்ளைகள் என்கின்ற நிலையில் எங்களுடைய சமயம் இருக்கிறது. இன்றல்ல நேற்றல்ல பல ஆண்டுகளுக்கு முன்னரே ஞாயிற்றுக்கிழமை என்பது மதம் சார்ந்த கல்விக்கான ஒரு நாளாக அரசாங்கத்தினாலேயே பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மற்ற எல்லா மதங்களும் சரியான முறையில் கடைபிடித்துக் கொண்டிருக்கையில் எங்களுடைய சமயம் சார்ந்தவர்கள் மட்டும் இந்த அறநெறி கல்வியாக இருந்தால் ஒரு சிறுவயது பிள்ளைகள் விரும்பினால் செல்லட்டும். சாதாரண தரம் படிக்கக்கூடியவர்கள் உயர்தரம் படிக்கக்கூடியவர்களுக்கு இந்த அறநெறி கல்வி தேவையில்லை. ஆனால் என்ற மனநிலையில் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எங்களுடைய சமயத்தில் இருக்கக்கூடிய தேவாரங்கள் திருப்பதிகங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் முடிந்து கிடக்கிறது. அவற்றிலே எவற்றையேனும் ஒன்றை சீராக சரியான பண்ணோடு பாடக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்களாக என்றால் தேடி எண்ணி பொறுக்க வேண்டியிருக்கிறது. காரணம், இந்த அறநெறி கல்விகளுக்காக அப்படியான கல்வி நடவடிக்கைகள் செய்யப்பட வேண்டும். ஒரு தேவாரத்தை எப்படி பண்ணோடு இசையோடு பாடுவது என்கின்ற கற்பித்தல் முறைகள் இருக்க வேண்டும். அப்படி இருக்குமாக இருந்தால் அந்த இளையவர்கள் மத்தியில் இந்த புராணங்கள் இதிகாசங்கள் சொல்கின்ற அத்தனை விடயங்களும் அவர்களுடைய உள்ளத்தில் பதிந்து எதிர்காலத்தில் சிறந்த புத்திஜீவிகளாக அவர்களை மாற்றுவதற்கு வழிவகுக்கும். எனவே நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய குழந்தைகளை மாற்ற வேண்டியது எங்களுடைய கையில். 5 வளையாதது 50 வளையுமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. சின்ன வயசில் அவர்களை திருத்தவில்லை என்று சொன்னால் நீங்கள் பெரிதான பிறகு அவர்களை திருத்த முடியாது. எனவே இது எல்லா விடயத்துக்கும் பொருத்தமானது. அவர்கள் ஒழுக்க சீலர்களாக மாற வேண்டுமாக நான் கதைக்கதையை நிறைய தடவை இந்த ஒழுக்க சீலர்களுக்கு கதையை சொல்லியிருக்கிறேன். ஒரு பிள்ளை எவ்வளவு தூரம் படித்து பட்டம் பெற்று புகழ் உச்சிக்கு சென்று தொழிலை பெற்றாலும் அவன் ஒழுக்க சீலனாக இல்லாவிட்டால் அந்த சமுதாயம் அவனை மதிக்காது. எனவே அவன் ஒழுக்க சீலனாக வாழ வேண்டும், வளர வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆலய வழிபாடுகளில் பக்தி நிறைந்தவனாகவும் அறநெறி கல்வியில் சீர்தூக்கியவனாகவும் அவன் இருக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய வழிகாட்டுதல்கள் இருக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த பக்த அடியார்களே, அதில் குறிப்பாக பெற்றோர்களே, நீங்கள் தான் அதிகளவில் பிள்ளைகளோடு இருப்பவர்கள், அதிலும் தாய்மார்கள் அதிகளவில் பிள்ளைகளோடு நேரம் செலவழிப்பவர்கள். முடிந்த வரையிலும் எங்கள் சமயம் சார்ந்த ஆழமான விஷயங்களை அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துச் சொல்லி அவர்களை எதிர்காலத்தில் சிறந்த பக்தி சீலர்களாக மாற்றுவதற்கு வழிவகை செய்கிறர்களாக இருந்தால் இந்த மாற்றங்கள் நல்லதாக மாறும். இல்லையெனில் அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறும். இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமாக தற்கொலைகளும் மன அழுத்தங்களும் அதிகமாக நிறைந்திருப்பதும் போதை வஸ்துக்கு அதிகமாக அடிமையாக இருப்பதும் எங்களுடைய சமயம் சார்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் எங்களுக்கு பெருமை கிடையாது, கவலை இருக்கிறது. எனவே அதனை மாற்ற வேண்டும். அன்னையில் கூட தற்கொலை தூக்கிலிட்டு தற்கொலை செய்தவர்கள் பற்றியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எனவே மன அழுத்தங்கள் தற்கொலைக்கு வித்திடுகிறது. அப்படியான தற்கொலைகள் நடந்தேறுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் எங்களுடைய மனதிலே ஆழமான தன்னம்பிக்கை இல்லை. அந்த தன்னம்பிக்கையை விதைக்காதது யார் என்று கேட்டால் பெற்றோர்களாகிய நாங்களும் இந்த சமயமும். காரணம், மத வழிபாடுகளில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய தியானங்கள், யோகாசனங்கள் இப்படியானது முற்றுமுழுதான பயிற்சிகளை எங்களுக்கு தருகிறது. எங்களுடைய மனதை எப்படி வழிபடுத்துவது, மனதை எப்படி கட்டுப்படுத்துவது, ஒரு உடலிலே ஏற்படக்கூடிய நோயை எப்படி தீர்ப்பது என்று சொல்லி எல்லா விடயங்களையுமே எங்களுடைய சமயம் சார்ந்த பலரும் சொல்லி சென்றிருக்கிறார்கள். இன்று எங்களுடைய சமயத்திலே சொன்ன பல விடயங்களை வெள்ளைக்காரர்கள் முதல் பலரும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் மட்டும் அதனை தூரமாக நின்று வேடிக்கை பார்ப்பதற்காக இருக்கிறோம். எதிர்காலத்திலாவது இந்த நிலைமை மாற வேண்டும். எங்களுடைய இளைய சந்ததி நல்ல சந்ததியாக மாற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வழிபடுத்தல் மிக அவசியம். அதிலும் வழிபாட்டு முறைகள் சார்ந்தும் அறம் சார்ந்தும் அவர்களை வழிபடுத்துங்கள். எதிர்காலத்தில் சிறந்த தலைவர்களாக அவர்களை மாற்றுங்கள். எனவே அதற்கான விட்டுடுதலை இந்த சொற்பொழிவு ஓரளவு உங்களுடைய மனதில் விதைத்திருந்தால் அது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியமாக கருதுகிறோம். அறம் செய்ய விரும்பும் என்று சொல்லி ஏற்கனவே சொன்னது போல எங்களால் செய்யக்கூடிய அறமாக இருப்பது இந்த அள்ள குறையாத தமிழை கொண்டு எங்களுக்கு தெரிந்த சமயம் சார்ந்த விடயங்களை தேடி ஆலயங்கள் தோறும் சொற்பொழிவாக செய்து கொண்டிருக்கிறோம். எனவே கிழக்கிழங்கை சொற்பொழிவாளர் ஒன்றியம் பல ஆலயங்களிலும் தங்களுடைய சொற்பொழிவுகளை தினமும் உற்சவ காலங்களிலும் சரி, சில விசேட காலங்களிலும் சரி செய்து கொண்டிருக்கிறது. எனவே இதற்கான அழைப்பினை விடுத்த எங்களுடைய இந்த ஆலயத்தினுடைய பரிபாலன சபையினருக்கு இந்த தருணத்தில் அன்பான நன்றியை கூறிக்கொண்டு, அதே போல இந்த சொற்பொழிவு நிகழ்த்துவதற்கான வாய்ப்பினை வழங்கியதற்காக இந்த ஆலயத்தினுடைய பிரதம குரு உட்பட உற்சவகால குருமாருக்கும் மனம் நிறைந்த நன்றிகளோடு இந்த
ஆலய வழிபாட்டில் உங்களுடைய விருந்தினர்கள் அத்தனையும் பலிக்கட்டும். இந்த இறை பிரார்த்தனைகள் அத்தனையும் உங்களுக்கு செல்வச் செழிப்போடு கிடைத்து வரட்டும். தினமும் நீங்கள் இறைவனை தரிசிப்பவர்களாக, தினமும் நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக உங்களுடைய பிள்ளைகளை மாற்றுங்கள். ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் அவர்களின் இறைவனை வழிபட செய்யுங்கள். அவர்களுடைய மனதிலே மாற்றங்களை விதையுங்கள் என்று சொல்லி அன்பார கேட்டு, இந்த திருவாரூர் முருகப்பெருமானுடைய அருட்கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஆலயத்துக்கு வந்திருப்பவர்கள், வர முடியாமல் வீட்டில் இருப்பவர்கள் என்று சொல்லி அனைவருக்கும் இந்த அருள் ஆசை கிடைக்க வேண்டி இறைவனை பிரார்த்தித்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.